திக்கற்ற திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா திணறுவது ஏன்? இந்தியாவோட பெண் அரசியல் ஆளுமைகளை பட்டியலிட்டா மம்தா பானர்ஜியை தவிர்க்க முடியாது. மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டு கால இடதுசாரி ஆட்சிக்கு முடிவுரை எழுதியவர் திரிணாமுல் காங்கிரசின் தலைவர் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்கத்தில் 2007ஆம் ஆண்டு நடந்த நந்திகிராம் நிலம் கையகப்படுத்துதல் எதிர்ப்பு போராட்டம் அவரோட அரசியல் வாழ்க்கையின் திருப்புமுனை என்றால் அது மிகையாகாது. மாநிலத்தின் அப்போதைய ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக அவர் மாட்டி மனுஷ், அதாவது தாய் தாய்மண் மக்கள் என்ற முழக்கத்தை முன்னெடுத்தாரு. அதுவே 2011 அவரை மேற்கு வங்கத்தின் முதல்வராக்கியது. ஒரு ஃபயர் பிராண்ட் அரசியல்வாதியாக உருவெடுத்த மம்தா டைம்ஸ் இதழின் 100 சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியலையும் அலங்கரிச்சாரு. 2011 தொடங்கி அடுத்தடுத்து ஆட்சியை தக்க வச்சு மேற்கு வங்க மாநில முதல்வராக ஹாட்ரிக்கும் அடிச்சாரு. 4வது முறையாகவும் ஆட்சி அமைப்பதை அவர் எதிர்பார்த்தாரு. ஏன் சில கருத்து கணிப்புகள் கூட மம்தா வரலாறு படைப்பாருன்னு வரைந்து கட்டி எழுதுச்சு. ஆனால் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 293 தொகுதிகளில் 215 இடங்களை வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் 2026 தேர்தலில் வெறும் 80 இடங்களில் செட்டில் ஆயிடுச்சு. 206 இடங்களுடன் மேற்கு வங்கத்தை கைப்பற்றி இருக்கு பாஜக. தேர்தலில் வெற்றி தோல்விகள் ஆட்சி மாற்றங்கள் இயல்பே என்றாலும் கூட இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் தோல்விக்கு பிறகு அக்கட்சிக்குள்ள நடக்கிற சலசலப்புகள் மேற்கு வங்க அரசியல் களத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்து காத்திருக்கிறது என்ன? மம்தா பானர்ஜியின் அரசியல் எதிர்காலம் என்ன? ஒருவேளை திரிணாமுல் அதன் தாய் கழகமான காங்கிரஸில் இணைக்கப்படுமா அப்படின்ற பல கேள்விகளை எழுப்பாமல் இல்லை. அதை பற்றி சற்றே சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். தோல்விக்கு பின்னாடி ஒரு இயக்கம் மீண்டெழ வேண்டும்னா அதன் தலைமையை நோக்கி அத்தனை பேரும் திரளணும். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸில் அது நடக்கலை. முதல்ல மம்தா பானர்ஜி சார்பில் நிறுத்தப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் வேட்பாளர் சோவன்தேவ் சட்டோபாத்யாயாவுக்கு எதிராக அதிருப்தி எம்எல்ஏக்கள் 58 பேர் ரிதப்ரதா பானர்ஜி தலைமையில் ஒரு அணியா திரண்டாங்க. இதையடுத்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ரிதப்ரதா பானர்ஜி கைப்பற்றியது மம்தாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய பின்னடைவு. அடுத்ததா திரிணாமுல் எம்பிக்கள் போர்க்கொடி தூக்குனாங்க. மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 28 எம்பிக்கள் இருக்கிற நிலையில் அவர்களில் சுமார் 20 பேர் பாஜக தலைமையிலான என்டிஏவில் இணைய விரும்புகிறதா மக்களவையில் தங்களை தனி அணியாக கருதுமாறும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதினாங்க. அதன் நீட்சியாக இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் சுஷ்மிதா தேவ், பிரகாஷ் சிக் பரைக் ஆகியோர் தங்களோட மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இப்படியாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள மாநில அளவில் வெடிச்ச கிளர்ச்சி இப்போ டெல்லி வர ஒழிக்க தொடங்கி இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தின் ஓவியத்துக்கு கூட பிரபல ஓவியர் உரிமை கோரி ஊடக பேட்டிகளில் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறாரு. திரும்பிய பக்கமெல்லாம் மம்தாவுக்கு பெரும் பின்னடைவுகளும் எதிர்ப்புகளுமே இருக்கு. 15 ஆண்டு கால ஆட்சி மத்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த கட்சி, பிரதமர் மோடிக்கே கடும் சவாலாக திகழ்ந்த அரசியல் தலைவர், இந்தியா கூட்டணியின் முக்கியமான முகம் என்றெல்லாம் திகழ்ந்த திரிணாமுல் காங்கிரஸை மம்தா கட்டி காத்து வர எங்கே சறுக்கியது திரிணாமுல் என்பதையும் ஆராயணும். நெருப்ப தாக்கு பிடிக்கிற உலோகம் போல தோல்வியை ஒரு கட்சி தாக்கு பிடிக்க அதன் கொள்கை கட்டமைப்பு வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி என்ற ஆளுமை அடையாளத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் மட்டுமே வச்சுக்கிட்டு 15 ஆண்டு காலம் கடத்தியதாகவே புரிஞ்சு கொள்ள முடியுது. கிட்டத்தட்ட தமிழகத்துல அதிமுகவுக்கு ஜெயலலிதா என்ற பிராண்ட் வேல்யூவும் அவர் தக்க வச்சிருந்த அரசாட்சியும் போல திரிணாமுல் 15 வருடங்கள் மேற்கு வங்கத்துல இருந்திருக்குன்னு ஒப்பீட்டு அளவுல நாம புரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு மாநில கட்சி அதோட கரங்களை முழு பலத்தோட மாநிலத்தின் மூளை முடுக்கு வரை பரவலாக செலுத்தணும்னா அதன் அச்சாணி கட்சி கட்டமைப்பாக இருக்கணும். ஆனா திரிணாமுல் கட்சிக்குள்ள மேற்கு வங்கத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல உள்ளூர் தலைவர்கள் கிட்டத்தட்ட குறுநில மன்னர்களாக போயிருந்தாங்க. இந்த போக்குதான் அரசுக்கு எதிர்ப்பலைகளை உருவாக்குன்றத மம்தா எப்படி கவனிக்காம போனாருன்றது புரியாதது. தனக்கு அடுத்த அரசியல் வாரிசாக மருமகன் அபிஷேக் பானர்ஜியை மம்தா அடையாளம் காட்டியதும் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியச்சுன்னு சொல்லலாம். மாநில அரசியல் கட்சிகள் பலவும் வாரிசு அரசியல் வீக்னஸ் கொண்டவையாக
போலவே இருக்கின்றன. அது மத்தியில ஆட்சியில் இருக்கும் பாஜக அவற்றை பிரித்தாள தோதாகி விடுது. மகாராஷ்டிராவின் சிவசேனாவில் நடந்தது போல. இவையெல்லாம் தான் திரிணாமுல் காங்கிரசின் சறுக்கல்களுக்கு காரணம்னு தான் கருதுவதாக மேற்கு வங்க அரசியல் பார்வையாளர் ஒருவர் கூறுகிறார். இந்த இடத்துல தான் பாஜகவின் சாதுரியத்தையும் நாம பேச வேண்டியிருக்கு. மாநில கட்சிகள் பல தேசிய அரசியல்ல அதீத தலையீடு செய்வது உட்கட்சிக்குள்ள ஏதேனும் உரசல் விரிசல் வந்தா அதிருப்தியாளர்களுக்கு மத்தியில ஆளும் கட்சியையும் ஒரு வாய்ப்பா முன்னிறுத்துது. மத்தியில அதிகாரத்துல உள்ளவர்களும் அரசியல் அதிகாரம் நிதி ஆதாரங்கள்னு என்ன வேண்டுமானாலும் செஞ்சு தரோம்னு அவங்கள அரவணைக்கிறாங்க. பாஜக இப்போ 21 மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கு. மூன்றாவது முறையாக மத்தியில ஆட்சியில இருக்கும் பாஜக மாநில அரசியல் களங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருவதை நாம கண்கூடா பார்க்கிறோம். அதற்கு பல நேரங்கள்ல மாநில கட்சிகளின் பலவீனமே சிவப்பு கம்பளமாகி விடுது. 71 வயதான மம்தா பானர்ஜியின் அரசியல் எதிர்காலமும் அவர் 1997 தொடங்கிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலமும் சோபிக்க மம்தா முன்னாடி சில வாய்ப்புகள் இன்னமும் இருப்பதாகவே அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து விலகி செல்பவர்களுக்கு மம்தா சொன்னது, நாங்க கட்சியை மீள்கட்டமைப்பு செய்வோம். திரிணாமுல் காங்கிரஸ் மக்களுக்கான கட்சி, தலைவர்களுக்கான கட்சி அல்ல என்பதே. அதைத்தான் மம்தா பானர்ஜி மெய்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை மாநில நலன் கொள்கை சார்ந்து அமைப்பு ரீதியாக வலிமையானதாக மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டும். வாரிசு அரசியலை தவிர்க்கணும். இதுவரை குறுநில மன்னர்களாக கோலோச்சியவர்களை புறக்கணிச்சு இளம் முகங்களை கட்சிக்குள்ள வளர்த்தெடுக்கணுன்றதே பரிந்துரைகளாக இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பித்தது போல இந்த படுதோல்விக்கு பின்னர் தன்னோட கட்சியை தாய்க்கழகமான காங்கிரஸ்ல இணைக்க போகிறாரான்ற பேச்சுக்களும் எழுந்து வருது. இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடந்தது. இதுல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் கலந்துகிட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல மம்தா இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பது இதுவே முதன்முறை. தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியை திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அபிஷேக் பானர்ஜி சந்தித்து பேசினாரு. அபிஷேக் பானர்ஜி மீதான பல்வேறு வழக்குகளும் தீவிரமாக விசாரிக்கப்பட்ட வர நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இத்தகைய சூழல்ல தான் மம்தா பானர்ஜியும் டெல்லியிலேயே முகாமிட்டு இருக்கிறாரு. இது வழக்கத்துக்கு மாறானதுன்னு சொல்லப்படுது. மேலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் அதன் தேசிய தலைவர் மாற்றப்படக்கூடுன்ற பேச்சுக்களும் எழுந்திருக்கு. இவற்றையெல்லாம் வச்சு மம்தா தனது தாய் கட்சிக்கு திரும்ப கூடுன்ற ஊகங்களும் இல்லாம இல்ல. ஆனா அரசியல் தற்கொலைக்கு சமமான இந்த செயலை செஞ்சு திரிணாமுல் காங்கிரஸை கரைப்பதோடு தனது அரசியல் ஆளுமையையும் மம்தா பானர்ஜி நிச்சயமாக அடகு வைக்க மாட்டார்னு விவாதிக்கப்படுது. கட்சியின் கொள்கையை அல்லாது ஒற்றை நபரின் அரசியல் புகழை மட்டுமே முன்வச்சு வளரும் எந்த ஒரு மாநில தேசிய கட்சிக்கும் இது போன்ற நெருக்கடியை ஜனநாயக சக்தி தருன்றது மட்டுமே நிதர்சனம்.